வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. கடாய் சூடானதும் நல்லா வறுத்துக்கோங்க. அது கலர் கொஞ்சம் மெதுவாக சேஞ்ச் ஆகும். லைட்டாக சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ பொரிஞ்சு வந்திருக்கு. அது தட்டில் போட்டு ஆறட்டும். அதே கடாயில் 20 பாதாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த லட்டில் நான் நெய் போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் நல்லெண்ணெய் இதே அளவில் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா வறுத்த பிறகு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக உடச்ச கடலை 1/2 கப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக அந்த கடாய் சூடே போதும். அந்த கடாய் சூடில் நல்லா லைட்டாக வறுத்தா போதும். வறுத்துட்டு அதை தட்டில் போட்டு ஆற வச்சிடுங்க. ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதை வறுத்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா இதை மிக்ஸி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கையில் இப்படி எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுட்ராக இருக்குது. அப்படி ஃபைன் பவுட்ராகலாம் நீங்கள் ஜல்லிக்கணும். ஜல்லிச்சு மறுபடியும் நம்ம அடித்து போட்டுக்கணும். நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். 1 கப்பு உளுந்துக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா ஒரே லெவலில் மிக்ஸ் ஆகிருக்கணும். அடுத்ததாக நெய் நான் 3/4 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யில் குட்டி குட்டியாக முந்திரி பருப்பை கட் பண்ணி அந்த நெய்யில் போட்டுடுங்க. அந்த நெய்யில் போட்டு தான் அது கொஞ்சம் வறுப்படும். வறுப்பட்ட பிறகு அந்த நெய்யோட அந்த முந்திரி பருப்போட அந்த மாவில் லட்டு மாவில் ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்து இப்படி பிடிச்சிங்கன்னா லட்டு மாதிரி வரணும். அப்படியே லட்டு மாதிரி வரும். இந்த மாதிரி தட்டில் லட்டாக பிடிச்சி வச்சுடுங்க. எனக்கு லட்டு பிடிக்கும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இந்த கருப்பு உளுந்து நல்ல உடலுக்கு வலுவானது, சத்தானது, பேக்குக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ பேக் பெயின் இருந்தாலும் இதை ஒரு லட்டு சாப்பிட்டிங்கனாவே போதும், அந்த பேக் பெயினே போயிடும். நீங்கள் 1 மாதம் கூட இதை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இது கெட்டே போகாது. ஏன்னா வெல்லத்தில் பண்ணியிருக்கோம், நெய் போட்டிருக்கோம். அதனால் அது கெட்டு போகாது. ஒரு நல்ல பாட்டில்லையோ ஒரு நல்ல பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.